அடிக்கிற குளிருக்கு சண்டே அதுவுமா காலையில் சுட சுட புட்டு சாப்பிட்டு கையில் காசு கொடுத்து போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிட்டாங்க. கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு கிலோ சிக்கன் 270 ரூபாய் ஆமாங்க. சரி ஒரு அரை கிலோ போடுங்கக்கான்னு சொல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் நம்ம பசங்க நம்மளை பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் ஸ்மெல் பார்த்துட்டு குட்டிகளுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. வாங்கின பொருள் எல்லாம் வீட்டில் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தீயா வேலை செய்யணும் குமார்னு சொல்லி என்ன சமைக்க சொல்லிட்டாங்க. சரி வாங்கின சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு பல நாள் எனக்கு உள்ளேயே ஒளிஞ்சிருந்த என்னோட குக்கிங் திறமையை வெளியே எடுத்து வர நேரம் வந்துருச்சுங்க. ஓ குரலி வித்தையா? ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு, இன்னொரு பக்கம் மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக அந்த கோழி என்னோட பிளேட்டுக்கு வந்துருச்சுங்க. குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது. மனசுல ஏதோ பெருசாக சாதிச்ச ஒரு நினைப்பு இருந்தது. இதெல்லாம் பெருமையா? அப்படியே நம்ம குட்டிகளுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. இந்த ஒர்க்லாம் முடிக்கவே ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க என்னோட சண்டே ரொட்டீன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல.